ப்ரீ நர்சரி கார்டன். இப்போ வந்து அன்னைக்கு போயிட்டு வந்து விதை இந்த மண்ணெல்லாம் வாங்க போயிருந்தோம்ல, வாங்கிட்டு வந்துட்டோம். நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கனால நம்மளால செட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம மொட்டை மாடியில் வைக்க போகிறோம். நம்ம கீழே வந்து பூச்செடியெலாம் வச்சுருக்கோம். மொட்டை மாடியில் வந்து நம்ம இந்த இடம் இருக்குது பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக வந்து செட் பண்ண போகிறோம். அன்னைக்கு போகும்போது பூச்செடிலாம் கொஞ்சம் இருந்துச்சு, பூச்செடி மிளகாய் செடி அதெல்லாம் இருக்குது. இதை பாருங்க, இந்த மாதிரி நான் க்ரோ பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். க்ரோ பேக்கில் கொஞ்சம் இந்த டப்புங்க நிறைய சீட்ஸ், எல்லா சீட்ஸுமே நான் வாங்கியிருக்கேன். நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தொட்டியில் போட்டு நம்ம செட் பண்ணலாம். வாங்க நீங்களும் வந்து எங்கள் கூட செட் பண்ணுங்க. மம்மி கூட சேர்ந்து வைக்க போறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பூச்செடிலாம் வாங்கிட்டு வந்தோம்ல, இந்த மிளகாய், அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வச்சிடலாம். மண்ணு கொட்டிட்டு மண்ணு பாதி போட்டுட்டேன். நம்ம இந்த சாமந்தி செடியை வந்து நம்ம இது உள்ள அழகா வச்சிடலாம். நல்ல வேர் ஐயோ பூ விழுந்துச்சு. இதுல வச்சுட்ட பூ அழகா இருக்கு பாருங்க. இந்த பூவு அப்படியே சென்டரா வச்சுட்டு நம்ம மண்ணு கொட்டிடலாம். இதுல இதுக்கே ஒரு மூட்டை மண்ணு காலி ஆயிடும் போலயே. நம்ம வந்து மண்ணு வந்து நம்ம உரம் மண்ணு தான் பூச்செடிக்கும் போட்டோம். பூச்செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதனால வந்து காய்கறிக்கும் பாத்தீங்கன்னா நான் மண்ணு வந்து அந்த கார்டன்லயே வாங்கிட்டு வந்தேன். இந்த பேக் வந்து 12x12, ஏன்னா இதுல வச்சோம்னு வச்சுக்கோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஒரு ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் இதுல தான் இப்போ வந்து செட் பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த செடி வச்சு முடிச்சிடலாம். தெரியுமா இது என்ன செடி? உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. என்னது இது? வயிறுலாம் தெரியுது. இது பேரு எல்லோ எல்லோ சூப்பர். இது பேர் வந்து சாமந்தி. சொல்லு சாமந்தி. இரு அம்மா பிச்சு தரேன், நீ வைனா. தண்ணி ஊத்துனவே சொதன்னு. இந்த கைப்பிடி, 2 கைப்பிடி. அங்க பாரு, அங்க பார்த்து சொல்லு. நான் வைக்கிறேன்னு சொல்லு. நான் வைக்கிறேன். சூப்பர். அங்க போய் கழுவு. அடுத்த செடி வைக்க போறேன். இந்த செடி வந்து ஜெனிட்டா வைக்கணுமா. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மண்ணு போட்டு குத்துறேன் அந்த அம்மாக்கு. இப்படி வா ஜெனி குட்டி, இப்படி வா, அந்த சைடு வாங்க. சென்டர் கரெக்டா தானே இருக்கு. பாத்தீங்களா? அது ஏன் செடி? ஓகே, வைக்க போறேன். செடி எடுத்துக்கிறேன். செடி எனக்கு மிளகா செடினா வேணும். பஜ்ஜி மிளகா செடி. இது என்ன மிளகா? பஜ்ஜி மிளகா. பஜ்ஜி மிளகா. அண்ணாக்கு இது பெருசு, எனக்கு இது குட்டி. அப்பா இதுவே சேர் பண்றது. இது வந்து பூச்செடி. இது வந்து பூச்செடி பாத்தீங்களா? தோண்டி வைக்கணுமா? அவ்வளவுதான். இதையும் வச்சாச்சு லைனா. இது ஒரு வகை சாமந்தி. இது அழகா இருந்தது. டேரி பூ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இது ஒரு கலர் தான் இருந்துச்சு, அதனால அந்த கலர் 2ம் இது ஒண்ணும் வாங்கிட்டு வந்து பாருங்க. 2 மிளகா இருக்கு, அழகா இருக்கு. நீ தானே இவ்வளவு நேரம் சொல்லுங்க என்ன செடி இது? என்னது இது? இது என்னது? இது பெருசு அண்ணாக்கு, இது குட்டி அன்னைக்கு. பஜ்ஜி மிளகா செடி. நானே இப்ப அதுல வந்து நம்ம மண்ணை வந்து போட்டுடலாம். மேடம்
இப்போ வந்து நம்ம மண் அந்த பேக்ல வந்து மண்ணெல்லாம் கொட்டி முடிச்சிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சொரக்காய் போட போறேன். இதுல நம்ம அப்படியே ஒண்ணுன்னா நட்டிடலாம். பாருங்க சீடு. இதுல வந்து ஒரு 20 விதை இருக்கு. இதுல வந்து ஒரு 2க்கு 2 வந்தாலே போதும், அவ்வளோ காய் காய்க்கும். நம்ம அது மேல கொஞ்சம் மூடிடலாம், ஏன்னா நம்ம அந்த விதை தெரியக்கூடாதுல வெளியில, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணு வச்சு முடிச்சிட்டோம். வந்து பீர்க்கங்காயில இது வரைக்கும் நான் பீர்க்கங்காய் சாப்பிட்டதே இல்லை. சரி நம்ம இதுல செடியில வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது எல்லாமே வந்து நாட்டு விதைங்க தான். இது நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் வச்சு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா கடைங்க, அந்த உரம் அந்த கடைங்களை வாங்குற விதைங்க தான். அதனால வந்து நல்லா சீக்கிரம் முளைக்கும். அடுத்து வந்து கத்திரிக்காய் போட போறேன். இது வந்து நம்ம அப்படியே தூவிடலாம், ஏன்னா குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இது. அதனால வந்து நான் அப்படியே தூவிடுறேன். இது மேல வந்து நம்ம அப்படியே மண்ணை மூடிடலாம், ஏன்னா எறும்பு மேல இருந்துச்சுன்னா எறும்பு இது பண்ணிடும். நிறைய வளரும். புடுங்கி புடுங்கி தனித்தனியா நட்டாதான் அந்த செடி வந்து நல்லா பெருசா அகலமா வளர்றதுக்கும் காய் நிறைய காய்க்கிறதுக்கும் சரியா இருக்கும். இதெல்லாம் நாத்து மாதிரி, இப்போ நாத்து மாதிரி போட்டுக்கிறோம். அது வளர்ந்த பிறகு தனியா புடுங்கி வைக்கணும். அப்ப ஏகப்பட்ட பேக்ல வாங்கி போடணும் போல. இது பாருங்க செரி டொமேட்டோ எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. இதுல செரி டொமேட்டோனா அந்த கொத்து கொத்தா வரும் பாருங்க, குட்டி குட்டி. அந்த தக்காளி. கொடமிளகாய். இது செரி டொமேட்டோ. இது அப்படியே நம்ம மேல போட்டு தூவிடுவோம். இது வந்து மிளகாய் விதை. இது நீட்டு மிளகாய். இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மிளகாய் தான் இது. அதையும் நம்ம இதுல போட்டுடலாம். வந்து மண்ணு வந்து 3 மூட்டை தான் மண்ணு வாங்கியிருந்தோம். மண்ணு பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. 6 பேக் தான் வந்துச்சு மொத்தமே. அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்செடிலாம் கொஞ்சம் வச்சுட்டோம். அதனால வந்து விதை மண்ணு காலி ஆயிடுச்சு. பாருங்க, இன்னும் கீரை, முள்ளங்கி, தக்காளி, இன்னும் நிறைய விதை இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு போயிட்டு மண்ணை வாங்கிட்டு வந்து செட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் செடியெலாம் வளர்த்து நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டோம்னா அது ஒரு இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.